இப்போ சில பிணைப்புகள், சில பிரச்சனைகள், சில பொண்ணுக்கெல்லாம் ஆகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சப் ஆகி ஓரளவுக்கு நல்ல புரிதல் பெறக்கூடிய அமைப்பு. இது மாதிரிலாம் அந்த உச்சகுருவின் பார்வை 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுக்கு பெறுவதனாலையும், ராசியை பெறுவதனாலையும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ பல மாதமாக சில இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு மனசை சாந்தப்படுத்தக்கூடிய, ஒரு மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்குது. இதை வந்து கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கடன், குடுக்கல் வாங்கல், போக்குவரத்து இதிலெல்லாம் கொஞ்சம் சங்கடங்களை எதிர்கொண்டு இருந்த மகர ராசிக்காரர்கள் இந்த 2 வாரம் டிசம்பர் மாதம் ஒரு சில அற்புதமான சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் வயது முதியோர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை அவங்களுக்கு செலவாகி கொண்டிருந்த ஹாஸ்பிட்டல் செலவு, சில உடல்நல கோளாறு பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு தன்மையாகி ஓரளவுக்கு எல்லாமே கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் 2025 மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு. பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸில் இருக்கிறவங்க, சில பிரச்சனைகள் பிஸ்னஸில் போயிட்டுருக்கிறது, லாபங்கள் பெற முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள், இதுவரை நம்ம செய்த முதலீடுக்கு வந்து லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் வந்து இருக்க போகிறது. மாதத்தின் இறுதி பகுதியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் தவறு இல்லை.